வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கோகிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, வணக்கம். ஹலோ ஹாய், வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிறுதானியத்தில் தான் உப்புமா. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது குதிரவாளி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சின்ன டம்ளரால் 1 டம்ளர் அளவு குதிரவாளி எடுத்திருக்கேன். அடுத்து இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். இப்போது இந்த குதிரவாளியோட இந்த துவரம் பருப்பையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சாச்சு. உப்புமானாலே தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் எந்த உப்புமாவாக இருக்கட்டும் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டு. சமையல்காரவங்க எல்லாமே அரிசி உப்புமா செஞ்சாங்கன்னா அது வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்வாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போது தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு இதுக்கு வாசனையே வந்து இந்த தேங்காய் எண்ணெய் பெருங்காயம் தான். அவ்வளோ ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன், உப்புமாவுக்கு தேவையான அளவு. இப்போது கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நான் ஏன் ஃபஸ்ட்டு முதல்ல சேர்த்தேன்னா அப்போ தான் கடலைப்பருப்பு எல்லாமே கடுகு வந்து சீக்கிரம் வெடிச்சிடும். ஆனால் கடலைப்பருப்பு வந்து வறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் நான் எப்பொழுதுமே வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை வந்து முதல்ல சேர்த்துப்பேன். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள், கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு தண்ணி 1 டம்ளருக்கு, இது சிறுதானியன்றதுனால நான் கொஞ்சம் வந்து 1 டம்ளருக்கு 5 டம்ளர் கணக்கில் தான் நான் தண்ணி வச்சேன். அதுவுமே நல்லா வந்து உதிரியாகவே எனக்கு உப்புமா வந்துச்சு. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காயும் சேர்த்துக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். தேங்காவோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, கட்டாயமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சேர்க்கக்கூடாது, லாஸ்ட்டாக. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினது நம்ம அடுத்து தண்ணி தான் சேர்க்க போகிறோம். 5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி நார்மல் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிப்போம். இந்த சைஸ் அளவு தான் நான் வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதனால் அதே இதிலே அளந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து தண்ணியை வந்து அளந்து சேர்த்துக்கலாம். குழஞ்சா கூட இது நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு தண்ணி அதிகமாக போயிடுச்சு இல்லை அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. என்ன 5ன்னு சொல்லிவிட்டு 3 தானே காட்டுறீங்கன்னு நினைப்பீங்க. நான் 2 டம்ளர் கேமரா ஆஃப் ஆகிடுச்சு, அந்த டைமில் ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள், அடுத்து வந்துட்டு நம்ம வந்து தண்ணி கொதிச்சதும் ஊற வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸை சேர்த்துட்டு அது நல்லா ஒரு கொதி வந்ததும் அப்படியே சிம்மில் போட்டு மூடி வச்சுறது தான். வேறு எதுவுமே நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ண தேவை கிடையாது. அது அழகாக வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போது லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம வந்துட்டு நல்லா கொதித்ததும் நல்லா மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். அந்த ஆவிலே அது வெந்துடும். தண்ணி இது வந்து நல்லா இழுத்துக்கும் உள்ள. ஆனால் செஞ்சுட்டு சூடாக சாப்பிட்ணும். வச்சுலாம் சாப்பிட்டா இது அவ்வளோவா நல்லா இருக்காது. அதையும் நான் இப்போவே சொல்லிடுறேன். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நான் வந்து சிம்மில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் அது இழுத்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கிளறி விடலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜ்லேயே செம்மையாக சூப்பராக இருக்குது. இப்போ எடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு. நம்ம நல்லா ஒரு கிளறிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து மூடி போட்டு வச்சோம்னா சூப்பராக செட் ஆகி வந்துடும். தேங்காய் எண்ணெய், நான் சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய் பெருங்காய வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதோட டேஸ்ட் பிடிச்சதுன்னா நீங்கள் வந்துட்டு ரெகுலராக எடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்து சிறுதானியம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு எது நல்லதோ அது பிடிக்காதுன்னு தானே நம்ம சொல்லுவோம். இப்போ 2 மினிட்ஸ் கழிச்சு பார்க்க. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட குதிரவாளி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதை வந்து முக்கியமாக சூடாக இருக்கும் பொழுது சாப்பிட்ருங்க. ஆறின பிறகு சாப்பிடவே முடியாது. அதையும் நான் வீடியோவிலே சொல்லிட்டேன். தேங்க்யூ.